வெல்கம் டு ராம்நாத் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாத் ரெசிபீஸில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜெல்லி. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சாப்பிட பிடிக்கும். இதில் நாம் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஜெல்லி எப்படி செய்கிறோன்னு நாம் இப்போ பார்க்கலாமாங்க. இப்போ இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு நான் அரை பாக்கெட் கடல் பாசி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கடற்பாசியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற மாதிரி கடல் பாசியும் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா ஹீட் ஆக கடல் பாசி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்போ கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கூலிங்காக எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஜெல்லி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு டைமண்ட் ஷேப் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாத் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் better.